அதாவது இந்த வில்லையை நம்ம எப்படி தைக்கிறதா பார்க்க போறோம். ஸோ மேலே நீடில் வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து நீடில் வந்து கீழ் பக்கத்தது அப்படியே ஆப்போசிட்டை நீடில் விட்டு டைட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து ஸோ திருப்பியுமே இந்த சைடு வந்து நீடில் போட்டுட்டு திருப்பி இந்த சைடு ஆப்போசிட்ல எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்க நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக் சைடு இந்த நீடில் வச்சுட்டு 2 நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க ஃபுல்லாவே நீடில் வந்து நூல் வச்சு நல்லா தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வில்லை வந்து விழவே விழாது. அது மட்டும் இல்லாம வில்லை வந்து உங்களுக்கு டைட்டா இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் தலை அசிஸ்டன் என்ன பண்ணாலும் இந்த வில்லை வந்து எதுவுமே ஆகாது. உங்களுக்கு மிஸ் ஆகவும் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாவே தச்சிருங்க. சப்போஸ் இந்த மாதிரி தைக்க டைம் இல்லை நூல் வச்சு அப்படின்னா